வீட்ல கோதுமை மாவு இருந்தா, இது போல ஒரு தடவ டிஃபன் செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து ஈவினிங் டைம்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட நீங்க ரெடி பண்ணி குடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டா கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டின்னரா கூட நீங்க எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி இது. இது பார்த்தீங்கன்னா, செய்யிற விதம் ரொம்பவே ஈஸி. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே போதும். இந்த ரெசிபி செய்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தயிரு, ரவை, மைதா, அரிசி மாவு இது போல எதுவுமே தேவையில்ல. வெறும் கோதுமை மாவு இருந்தாவே போதும். டேஸ்டான டிஃபன் செய்யலாம். அதுவும் 5 நிமிஷத்துல. இப்ப வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. வெறும் தோசையவே நீங்க சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் பண்ணி 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயம் சேர்த்துக்கங்க. சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாய். பூண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 7 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துக்கங்க. அதே போல் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயமும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. குறைஞ்சது 1லேருந்து 1 1/2 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கிட்டா போதும். இதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. தக்காளி ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து 2 தான் சேர்த்துருந்தேன். அதனால் காரத்துக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனைலாம் போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து புளி சேர்க்கல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நான் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை வந்து நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதே போல் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நான் கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 பவுல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கப் வச்சு நீங்கள் அளந்துக்கங்க. மாவு அளந்தா அதே கப்பால் 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு விஸ்கை வச்சு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படாதுங்க. கரெக்டாக 2 கப்பு தான் தேவைப்படும். அதே போல் சில நேரம் நீங்கள் எடுக்கிற கோதுமை மாவை பொறுத்து தண்ணியோட அளவுகள் மாறுபடும். இப்போ நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பக்குவத்துக்கு மாவை கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா தோசை கரெக்டாக வராது. ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு இந்த பக்குவத்துக்கு கரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து வறுத்த வேர்க்கடலை இன்னும் அதிகமாக இடித்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு கைப்பிடி நிறைய நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஒரு 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நான் கட் பண்ணாமல் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, நீல வாக்கில் நறுக்கின 2 வெங்காயம் நல்லா உடைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்க்குற எல்லா பொருளையுமே கட்டாயமாக நீங்கள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும் மாவு. தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக வராது.
இப்போ பாருங்க, நான் காட்டுற இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கங்க. மாவை விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இங்கே தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் தான் இருக்கணும் கல். ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு வராது. அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மாவு எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சா ரொம்ப டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு குக் ஆகி வந்திருக்கு. திருப்பி விட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் வரணும். உள்ளார வெங்காயம் மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். மேலே ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் மேலே எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு சைடிஷே பெரும்பாலும் தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல வாசனையாக ருசியாக இருக்கும். வெறும் தோசையவே சாப்பிட்லாம். நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணலை. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உருளைக்கிழங்கு, கேரட் இது போல் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும். அந்த வெங்காய ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை இதெல்லாம் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கெச்சப் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆனியன் ரைத்தா கூட நல்லாயிருக்குங்க. இதே போல் டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் கோதுமை மாவை வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோதுமை மாவில் எப்பொழுதும் சப்பாத்தி, பூரின்னு செஞ்சு கொடுக்காம இப்படி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது பசங்க பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. அதனால தான் நான் பச்சை மிளகாய் கூட இதில் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கும்போது இன்னும் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்காமல் செய்யுங்க. இந்த டிஃபன் ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பபாய்.